வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நாம் சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் 3 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதில் தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய வேண்டியதுதான். 3 கப்பு மாவுக்கு நமக்கு அப்ராக்சிமேட்டாக 1.5 கப்பு தண்ணி தேவைப்படும். பாருங்கள், நான் 2 கப்பு தண்ணி எடுத்தேன். கரெக்டாக 1.5 கப்பு செலவாயிருக்கு. மிச்சம் 1/2 கப்பு இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு 3 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவும் ஈரமானதுக்கப்புறமா அழுத்தம் கொடுத்து பிசைய ஆரம்பிக்கணும். இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டேன். இப்போ கொஞ்சமாக கையில் எண்ணெய் ஊற்றி இந்த மாவில் மேலே தடவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம். பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்து நல்லா இப்படி உருட்டிக்கும். ஓரத்துலலாம் கிராக்ஸ் இல்லாத மாதிரி நல்லா இப்படி உருட்டிட்டு இப்படி அழுத்திக்கோங்க. உருட்டி வச்சுருக்க மாவை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம சப்பாத்தியாக திரட்டிக்கலாம். காஞ்ச மாவு தொட்டுட்டு அது மாதிரி எல்லாமே சமமாக தேய்ச்சிக்கோங்க. ஒரு இடத்துல குண்டாக ஒரு இடத்துல ஒல்லியாக இருக்கக்கூடாது. ஈவன் திக்னஸாக சரி. இப்போ சப்பாத்தி சுடுறதுக்கு ஸ்டவ்வில் சப்பாத்தி கல் வச்சு கல் நல்லா சூடானதும் நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை ஒன்று ஒன்றா போட்டு சுட்டு எடுத்துடலாம். கல் நல்லா சூடாக இருக்கணும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூடு கம்மியாக இருந்ததுன்னா சப்பாத்தி சாஃப்டாக வராது. போட்டு ஒரு 5 செகண்ட் கழித்து திருப்பி விட்டுருங்க. லேசாக இப்படி கரண்டியால் அழுத்தி விடுங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு திரும்ப இப்படி லேசியாக கரண்டியால் அழுத்தி கொடுத்தீங்கன்னா சப்பாத்தி எழும்பி வரும். சாஃப்டான சப்பாத்தி சாப்பிட தயார். இது நம்ம தக்காளி சட்னி, சிக்கன் குழம்பு, குருமா எது கூட வேணால் சேர்த்து சாப்பிடலாம்.
ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.